Hello friends, welcome back to my channel How to Cook Tamil. இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது ரசகுல்லா. ரொம்பவே ஈஸியா செய்திடலாம். வாங்க லேட் பண்ணா வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முதல்ல என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஓகே, முதல்ல வந்து ஃப்ளேமை மீடியத்துல வச்சுட்டு பால் சூடாக்க போறேன். நான் எடுத்து வச்சிருக்கிறது ஃபுல் ஃபேட் மில்க். பிரான்ஸ்ல இருக்கிறீங்களா லே ஆஞ்சியன்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி. இதை இப்ப நான் நல்லா சூடாக்க போறேன். நான் எடுத்து வச்சிருக்கிறது வந்து 1 லிட்டர் பால். இந்த பால் வந்து நீங்க காய்ச்சிக்கல நல்லா பொங்க விடக்கூடாது. பாலை வந்து இதே ஃப்ளேமில் வச்சு அதான் நல்லா குறைச்சி வச்சு சூடாக்குறேன். ஏனென்றால் பால் வந்து கொதிக்க கூடாது, பாயில் ஆகக்கூடாது. அதே அளவில் வச்சு நல்லா சூடாக்கி விடணும் பாலை. இப்போ வந்து பால் சூடான பிறகு அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விடணும். எப்படி பால் சூடாயிட்டு பார்க்கலாம்னா ஒரு டெக்னிக் உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன். அந்த பாலில் வந்து சுற்றி வர கரையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பபுள்ஸாக வந்திருக்கும். அப்படி வந்திருந்தா பால் நல்லா சூடாயிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அப்போ அடுப்பை குறைச்சி வைக்கலாம். அடுத்ததாக வந்து இதுக்குள்ள நான் 1/4 கப்பு தயிர் விடுறேன். தயிரை வந்து விட்டுட்டு நல்லா கலக்கி விட போறேன். கலக்கி விட்டு ஒரு கொஞ்ச நேரத்தால வந்து பால் திரிஞ்சு வரும். தயிர் என்னத்துக்கு விடுறோம் என்றால் பால் திரிஞ்சு வாரதுக்காண்டி. திரிஞ்சு வந்தால் பால் தனியவா பால்ல இருக்கிற தண்ணி தனியவா பிரிஞ்சு வந்துடும். அப்ப அந்த பிரிஞ்சு வர அந்த தனி பாலை மட்டும் வச்சுதான் நாங்கள் இப்ப ரசகுல்லா செய்ய போறேன். தயிர் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்தோன்னா யூஸ் பண்ணக்கூடாது. அதோட வந்து தயிர் வந்து கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் தான் உங்களுக்கு பால் திரிஞ்சு வரும் நல்லா. தயிரை விட பெட்டர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எலுமிச்சை அல்லது ஒயிட் வினேகர் விடலாம். எலுமிச்சை என்றால் 1 லிட்டர் பாலுக்கு ஒரு எலுமிச்சை தேவை. இல்லையாண்டா ஒயிட் வினேகர் என்றால் 3 to 4 டேபிள் ஸ்பூன் விடணும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பால் தனியவா தண்ணி தனியவா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து இந்த பாலை வடிகட்டி எடுக்க போறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன துணி ஒன்று யூஸ் பண்றேன் வடிகட்டி எடுக்கிறதுக்கு. ஒரு வடிகட்டிக்கு மேல இந்த துணியை வச்சுட்டு அதுக்கு மேல ஊத்த போறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் துணியில். இந்த துணியை வச்சு நல்லா புளிஞ்செடுக்க போகிறேன். நீங்கள் புளியைக்குள்ள வந்து நல்லா காட்டா அமர்த்தக்கூடாது. அப்படி அமர்த்தினீங்கன்னா அந்த பால் வந்து ரொம்ப காட்டா போடும். இப்போ தான் வந்து உங்களுக்கு ரசகுல்லா செய்யக்குள்ள சாஃப்டாக கிடைக்காது. இந்த மாதிரி லேசாக அமர்த்தி விடுங்க. அப்படின்ட்டு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் அதில் வெளியில் வந்துடும். அந்த தண்ணியை எறிய தேவையில்லை. நீங்கள் அதில் எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். அதை வச்சு நீங்கள் கேக்கு ரொட்டி எல்லாம் செய்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு ரெசிபி எல்லாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு தடவை இந்த நல்லா புளிஞ்சு விட்ட பிறகு திருப்பி இருக்கா நான் நல்லா குளிர்ந்த தண்ணியாக விட்டு ரோஸ்ட் பண்ணி விட போகிறேன். நான் தயிர் விட்டுக்கிறபடியா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் நான் உங்களுக்காண்டி செய்து காட்டுறேன். என்னென்றால் நீங்கள் ஒருவேளை எலுமிச்சை பழம் விட்டீங்கள் அல்லது ஒயிட் வினேகர் யூஸ் பண்ணி செய்தீங்கள் என்றால் கட்டாயமாக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணணும். அப்படி செய்தீங்கள் என்றால் தான் அதில் இருக்கிற அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் வெளியில் போகும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா கூல் வாட்டர் விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அலசிட்டு திரும்ப புளிஞ்சு விடணும். இந்த ரெசிபி நீங்க செய்து பார்க்க போறீங்கன்னா நான் உங்களுக்கு மெயினா கொடுக்குற ஒரு டிப் என்னன்னா, இந்த பால்ல வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுக்கணும் வெளியில தண்ணிய. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த மாதிரி ஒரு நூலால நல்லா இறுக்கி கட்டுங்கோ. கட்டிட்டு இதை நான் இப்போ நல்லா தொங்க விட போறேன். தொங்க விட்டா தான் அதுல இருக்கிற இன்னும் நல்லா புளிஞ்சா கூட அதுல எப்படியும் தண்ணி இருக்கும் உங்களுக்கு. அதனால நான் இந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு தொங்க விட போறேன். தொங்க விட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் நல்லா புளிஞ்சிருக்கிறேன் என்றாலும் டொட்டா தண்ணி கீழே விழுந்து கொண்டே இருக்கும். 1 மணி நேரத்து வச்சீங்கன்னா எல்லா தண்ணியும் வெளியில வந்துடும் இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து 1 மணி நேரத்துக்கு பிறகு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த தண்ணியும் இல்லாமல் பால் மட்டுமே தனியே வந்திருக்குது. இனி இதை நல்லா நீட் பண்ணி விடணும். நல்லா தேய்ச்சி உருண்டையாக்கணும். இப்போ வந்து பிரிஞ்சு இருக்குது. இதை எல்லாத்தையும் ஒண்டா சேர்க்கணும். அதுக்காண்டி இப்படி தேய்ச்சி விடுறேன் கையால. சப்பாத்தி மாவு உருண்டைகளை எப்படி கடைசியா உருண்டையா வருமோ அதே மாதிரி இதுவும் வரணும் எல்லாம் சேர்ந்து. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா உருண்டையாக்குற அளவுக்கு எல்லாம் சேர்ந்து தனித்தனியா இருந்த பால் இதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி உருண்டையாக்குற மாதிரி வந்துடணும். ரொம்பவே ஈஸி தான், ரொம்ப காட்டெல்லாம் இருக்காது உங்களுக்கு செய்யறதுக்கே. இதை வச்சு செய்யவே உங்களுக்கு நல்லா இருக்கும். கையில செய்து பாருங்க நீங்களும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் வந்திருக்குது.
ஓகே. அவ்வளவுதான். இனி முடிஞ்சது. இனி இத நாங்கள் வந்து சின்ன சின்ன உருண்டையாக்கணும். அதுக்கு வந்து நான் இந்த மாரி ஒரு கரண்டி ஒன்றால யூஸ் பண்ணி எடுக்க போறேன். ஏனென்றால், ஒரே அளவில உங்களுக்கு ரசகுல்லா வேணுமென்றால், இந்த மாரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே அளவில ரசகுல்லா கிடைக்கும். அது தவிர வந்து உங்களுக்கு ரசகுல்லா கடைசியில வந்து டபுள் சைஸ்ல வரும். அதால நீங்க உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அதை விட சின்னதா தான் உருண்டையாக்கணும். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். சரியான அளவா வந்திருக்குது எனக்கு. இதை இப்ப நான் நல்லா கையால உருண்டையாக்கி விடுறேன். எந்த வெடிப்பும் ஒன்றும் இல்லாமல். இந்த மாதிரி வந்து உருண்டையாக்கின பிறகு நடுவில் ஒரு விரலால ஓட்டை வச்சுட்டு அதுக்குள்ள வந்து ஒரு சின்ன துண்டு கற்கண்டு வைக்கிறேன். இது வந்து நீங்கள் விரும்பினா வையுங்க. ஆனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி வச்சீங்கன்னா. அதுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள அந்த கற்கண்டு வந்து நல்லா மெல்ட் ஆகி உள்ளுக்குள்ள அந்த தண்ணி அப்படியே நிற்கும் அதுக்குள்ள. அப்புறம் நீங்க எடுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். உங்களை விரும்பினா உங்களோட கற்கண்டு இருந்தா கட்டாயமா இதை வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா இந்த மாதிரி உருண்டையாக்கணும், எந்த வெடிப்பும் இல்லாமல். இதே மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் செய்ய போறேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 1 லிட்டர் பாலுக்கு 25 ரசகுல்லா கிடைச்சிருக்குது. இப்போ வந்து சுகர் சிரப் ரெடி பண்ண போறேன். அதுக்கு வந்து 1 கப் ஒயிட் சுகரும் 1 கப் ப்ரௌன் சுகரும் யூஸ் பண்றேன். 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி விடணும். அப்ப 2 கப் சுகர் இருந்தால் இங்க 2 கப் தண்ணி விடணும். இப்போ நான் இதுல வந்து நான் ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் யூஸ் பண்றேன் என்றால் என்னட்ட வந்து டெய்லி ஜூஸுக்கு நாங்கள் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்றபடியா ஒயிட் சுகர் 1 கப்பிலாம் ஸ்டோக்கில் கிடந்தது. அதெல்லாம் நான் இந்த மாதிரி யூஸ் பண்றேன். நார்மலா ரசகுல்லாக்கு வந்து ஒயிட் சுகர்லாம் எல்லாருமே பாவிப்பின. இது ஒன்றும் பிழை இல்லை அவளத்துக்கு. ஏனெண்டா உங்களுக்கு டேஸ்ட் ஒன்றும் மாற போறது இல்லை, கலர் மட்டும்தான் மாற போகுது. அந்த சுகரோட கலர் மட்டும்தான் மாற போகுது. அது கூடவே எனக்கு நல்லா தான் இருந்தது அந்த கலர் கொஞ்சம். ஓகே, அடுத்ததா வந்து இந்த சுகர் சிரப்பு கொஞ்சம் கொதிச்சு வந்த உடனே இந்த ரசகுல்லா எல்லாத்தையும் போடுறேன். சுகர் சிரப் வந்து நீங்க நல்லா பானியாக்க தேவையில்லை. அது லேசா வந்து கொதிச்சு வந்த உடனே அந்த பபிள் ஸ்மெல் லேசா வரைக்குள்ள நீங்க இந்த எல்லா ரசகுல்லாவையும் இதுக்குள்ள போடலாம். போட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அதோட அவிய விட போறேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல டபுள் சைஸ்ல வந்துருக்கு எல்லா ரசகுல்லாவும். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சு எடுக்க போறேன். இப்ப வந்து 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்கு அந்த சுகர் சிரப்பில் கொஞ்ச நேரம் சூடாக்கி எடுத்த பிறகு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கூல் டவுன் ஆகிறதுக்காக அப்படியே வச்சுட்டு திருப்பி இப்ப எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, இப்ப வந்து எம்மியான எங்கட ரசகுல்லா ரெடி ஆயிட்டுது. அதுக்குள்ள வந்து அந்த சுகர் சிரப்பை ஊத்தி விடுறேன். சுகர் சிரப்பை ஊத்திட்டு அதுக்கு மேல பிஸ்தான்னு சொல்லுவோம்ல, அதை கொஞ்சம் நறுக்கி அதுக்குள்ள போட்டு விடுறேன். பிஸ்தாச்சியோ வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் அதோட கடிபட்டு சாப்பிட. அப்படி அது இல்லையாண்டா உங்கள்கிட்ட வேற ஏதாவது ஒரு நட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். இந்தியன் ஸ்வீட்ல வந்து நான் விரும்பி அடிக்கடி செய்து சாப்பிட்ற ஸ்வீட்னா குலாப் ஜாமுன், அதுக்கு அடுத்ததான் வந்து ரசகுல்லான்னு சொல்லலாம். குலாப் ஜாமுன் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டுட்டேன் என்னோட சேனல்ல. அந்த வீடியோ லிங்க் வேணுமென்று நான் கீழே கொடுக்குறேன். ப்ளீஸ் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸியாக செய்திடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஸ்பூனால் எல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி கையால் எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கற்கண்டு வச்ச இடத்துல நல்ல அந்த ஓட்டையாக இருக்குது சின்னனா. ஏனென்னா அதில் இந்த கற்கண்டு வந்து அவிஞ்சு நல்லா அந்த மெல்ட் ஆகிட்டுது. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அந்த கற்கண்டு சுவையோடு இருக்கிறது நல்லாவே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயம், கற்கண்டு வச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது. இந்த ரெசிபி செய்யறதுக்கு வந்து என்ன பொருள்கள் யூஸ் பண்ணி இருக்கிறனோ அந்த பொருள் எல்லாம், அந்த பொருளின் பெயர் அதோட சேர்த்து அந்த பொருளின் அளவு எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன் உங்களுக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்க அதுல கூட போய் பார்க்கலாம். ரசகுல்லா வந்து நல்ல சாஃப்டா வந்திருக்குது, பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த ஒரு பஞ்சை வந்து நாங்க பிரிக்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ரசகுல்லா வந்து நீங்கள் சூடா சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். குறைஞ்ச ஒரு 4 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. உங்களை நான் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். பாய்.